அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 6th புக்கில் செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் மூத்துரை. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாசரன்னா என்னென்னா குற்றம் இல்லாமல். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு ப்ளஸ் அற. மாசறன்னா குற்றம் இல்லாமல். குற்றம் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார். நெக்ஸ்ட் லெசன் துன்பம் வெல்லும் கல்வி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட லெசன். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. தூற்றும்படி. தூற்றும்படினா இகழும்படி. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர்னா பெரியோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். மானம் ப்ளஸ் இல்லா மானம் இல்லா. நெக்ஸ்ட் லெசன் கல்விக்கண் திறந்தவர். காமராசரோட லெசன். கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு யார் பாராட்டினாங்கன்னா பெரியார் தான் காமராசரை பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் போகலாம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம். காமராசர் ஒரு சிறுவன்கிட்ட ஏன் நீ பள்ளிக்கூடம் போகலன்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், ஆடு மேய்க்காத சிறுவன் என்ன சொல்லியிருப்பான்னா, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவர் பள்ளிக்கூடங்கள் ஊர் தோறும் பள்ளிக்கூடம் 1 மைல் 3 மைல் 5 மைல்னு பள்ளிக்கூடங்களை திறக்கணும்னு ஆணை போட்டு திட்டம் கொண்டு வந்திருப்பார். பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு. காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார். சீருடைய அறிமுகப்படுத்தியிருப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். மதிய உணவு திட்டன்றது ஃபஸ்ட்டு நீதி கட்சி தான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தது காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக அதுக்காக நடைமுறைப்படுத்தியிருப்பார். நெக்ஸ்ட்டு காமராசரை கல்விக்கண் திறந்தவர்னு சொன்னது யாருன்னா பெரியார். பெரியார் தான் கல்விக்கண் திறந்தவர்னு காமராசரை பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட் லெசன் செகண்ட் டேர்மில் 2வது இயல் பார்க்குறோம். 2வது இயலில் ஆசாரக்கோவை அந்த லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா பெரியிடம் நான் டேஷ் பேசுவேன். இன்சொல் இனிய சொல் பேசுவேன். நமக்கு ஆப்ஷன் ஏ கடுஞ்சொல் வன்சொல் கொடுஞ்சொல் இதெல்லாம் பேச மாட்டோம். இனிய சொற்களை தான் பேசுவேன். பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறைன்னு சொல்லுவாங்க. பொறைனா பொறுத்து கொள்வது. அறிவுடைமை அறிவு ப்ளஸ் உடைமை அறிவுடைமை. இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும். நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல். பொறையுடைமை பொறை ப்ளஸ் உடைமை. ஆசாரக்கோவை ஆசிரியர் யாருன்னா பெருவாயில் முள்ளியார். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா 100 வெண்பாக்கள் இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் கண்மணியே கண்ணுரங்கு. பாட்டிசைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுரங்கு கண் ப்ளஸ் உறங்கு. வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தி. உதித்த என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் என்னன்னா மறைந்த. நெக்ஸ்ட் லெசன் தமிழர் பெருவிழா. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். கதிர் முற்றினதுக்கப்புறம் அறுவடை செய்வாங்க. அறுவடையை அந்த அறுவடை திருநாள்
ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியாவில் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு விதமாக பேர் சொல்லி கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் சொல்லி கொண்டாடுறாங்க. பஞ்சாபில் லோரின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அறுவடை திருநாளை. விழா காலத்தில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர், தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் ப்ளஸ் அன்று, பொங்கல் அன்று. போகி பண்டிகை, போகி ப்ளஸ் பண்டிகை. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும், புதியன புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் எதில் இருந்துன்னா நன்னூல் நூற்பாளர் வந்த பழமொழி. நெக்ஸ்ட்டு பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை பார்த்தா நம்மளுக்கு துன்பம் தரும். அடுத்த லெசன் 6th தமிழ் புக்கில் தேர்ட் டேர்மில் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து, கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம், 4 ப்ளஸ் நிலம். நானிலம் என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நாடு ப்ளஸ் என்ற, நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி, களமேரி. களம்னா கப்பல். நானிலம் படைத்தவன் முடியரசன் இயற்றிய நூல். இது எதில் இருக்குன்னா, எந்த நூலில் இருக்குன்னா புதியதொரு விதி செய்வோம், அந்த நூலில் நானிலம் படைத்தவன்ற ஒரு பாடல் இருக்குது. நெக்ஸ்ட்டு திராவிட நாட்டின் வானம் பாடின்னு முடியரசனை பாராட்ட பெற்றவர், முடியரசன் பாராட்ட பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு கடலோடு விளையாடு. கதிர்ச்சுடர், கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கிறது மூச்சு ப்ளஸ் அடக்கி. பெருமை ப்ளஸ் வானம், பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை, அடிக்கும் மலை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. விடிவெள்ளி, விடிவெள்ளி விளக்காகவும், மணல் தான் பஞ்சு மெத்தையாகவும், புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை அப்படின்னு பாட்டு மூலமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால், கோடாமை சான்றோருக்கு அணி. திருக்குறளில் வர லைன். நெக்ஸ்ட்டு வளரும் வணிகம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிகச்சாத்து. வணிகச்சாத்துனா என்னென்னா, வணிகர்கள்லாம் வண்டியில் பொருளை ஏற்றிக்கிட்டு வெளியூருக்கு குழுவாக போவாங்க, அந்த குழுக்கு பேர் தான் வணிகச்சாத்து. பண்டம் ப்ளஸ் மாற்று, பண்டமாற்று. பண்டமாற்றுனா என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் பண்டமாற்றுன்னு சொல்லுவாங்க. பண்டமாற்றுன்றது நெல்லுக்கு பதிலாக உப்பையும், ஆட்டோட பாலுக்கு பதிலாக தானியத்தையும் வாங்கன்னு தான் சொல்லப்படுது. மின்னணு, மின் ப்ளஸ் அணு. விரிவடைந்த, விரிவு ப்ளஸ் அடைந்த. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல், தமிழ் சொல். கரன்சி நோட் அப்படின்னா என்னென்னா பணத்தாள். பேங்க்னா வங்கி, செக்னா காசோலைன்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு. டெபிட் கார்டு, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். இதோட 6th தமிழ் புக்கில் 2nd term முடியுது. 3rd term நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.